Okay, நம்ம mathematical induction பார்த்துட்டு இருந்தோம். The principle of mathematical induction it is a procedure. It is a procedure to prove that the given statement is true. ஒரு statement வந்து true நம்ம prove பண்றதுக்கான procedure தான் mathematical induction பார்த்துட்டு இருந்தோம். And then the principle வந்து நம்ம எப்படி prove பண்ணோம்னா கொடுத்திருக்க statement P of n ன்னு எடுத்துக்கிட்டோம். And then we proved it for P of 1. P of 1 true ன்னு prove பண்ணோம். And then we assuming that P of k to be true. P of k true ன்னு assume பண்ணிட்டு P of k plus 1 true ன்னு நம்ம prove பண்ணோம். That is the principle of mathematical induction. So அப்படி பண்ணிட்டோம்னாலே then we can say that P of k plus 1 true இருக்கும் போதெல்லாம் P of k true இருக்கும் போதெல்லாம் P of k plus 1 true. அப்போ therefore by principle of mathematical induction P of n is true for all n belongs to n என்றது நம்ம சொன்னோம். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட்டோம். ஆக்சுவலாக இந்த இதில் உள்ள எல்லா சம்ஸுமே போட்டுட்டோம் except this இந்த example sum. Example 4.69 and then இந்த exerciseல last sum, that is exercise 15th sum. இந்த ரெண்டு சம்மை தவிர மீதி எல்லா சம்மும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு சம் எப்படி போடுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், போத் ஆர் சேம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் சம் புக்கில் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் போடுறதும் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் புக்கில் இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த புக் மெத்தட் போட போகிறது கிடையாது, ஏன்னா இந்த புக்கில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது and it is கொஞ்சம் little bit confusing-ஆகவும் இருக்குது. பட் நான் போட போகிற மெத்தட் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு லெங்க்தி மாதிரி தான் தெரியும், பட் இட் இஸ் ஈஸி கம்பேர் டு திஸ். இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி போடுறான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு சம்மும் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, by principle of mathematical induction prove that for n belongs to n cos alpha plus cos of alpha plus beta plus cos of alpha plus 2 beta plus etc. up to cos of alpha plus n minus 1 into beta is equal to cos of alpha plus n minus 1 into beta by 2 into sin n beta by 2 divided by sin beta by 2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். This is what we are going to prove. ஆக்சுவலாக வந்து இதே இது வந்து நம்ம இந்த ட்ரிக்னோமெட்ரிலேயே நம்ம ப்ரூவ் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்புறமா நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் என்ன இருக்குன்றது அப்புறம் பார்ப்போம். இப்போ இது எப்படி இதில் ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை P of n ன்னு எடுத்துக்கலாம். Let us assume the given statement to be P of n. So example 4.69. Let P of n denote the given statement. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை P of n ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, P of n is given as cos alpha plus cos of alpha plus beta plus etc. plus cos of alpha plus n minus 1 into beta. So this is equal to, நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, it is cos of alpha plus n minus 1 into beta by 2 into sin n beta by 2 divided by sin beta by 2. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. This is the given statement P of n. அதுவும் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n belongs to n ன்னு கொடுத்துருக்காங்க. n is a natural numberன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P of 1க்கு ட்ரூவான்னு பார்ப்போம். ஸோ P of 1ன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே n-க்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 minus 1 0ன்னு ஆகிடும். அப்போ cos alpha, தட் இஸ் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் அதுதான் நமக்கு இங்கே n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட் வில் பி cos alpha this side. இந்த சைடில் நம்ம n-க்கு 1ன்னு போடும், சாரி இந்த சைடில் போட்டிங்கன்னா n-க்கு 1ன்னு போட்டிங்கன்னா இட் வில் பி cos alpha இந்த ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ இதில் நம்ம n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், it is cos of alpha plus, so 1 minus 1 which is 0 into beta into sin of 1 into beta by 2 divided by sin beta by 2. So அப்போ sin beta by 2 cancel ஆகிடும். இப்போ which is equal to cos alpha is equal to cos alpha ன்னு வந்துடும். இப்போ therefore LHS is equal to RHS. இப்போ therefore we can say that P of 1 is true. So P of 1 true சொல்லியாச்சு. இப்போ we are going to assume P of k to be true. So what is P of k? P of kங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னு சொன்னேன்,
இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் nக்கு பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா that is going to be p of k. ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் nக்கு பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா that is going to be p of k. ஸோ அப்போ இதை k சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore it is going to be cos alpha plus cos of alpha plus beta plus etc. plus cos of alpha plus k minus 1 into beta is equal to cos of alpha plus k minus 1 into beta by 2 into sin n beta by 2 divided by sin beta by 2. Okay va? So this is going to be p of k. Then let us take it as number 1. இதை number 1 ன்னு எடுத்துக்கலாம். Okay va? Okay, இப்போ now to prove என்ன prove பண்ணணும் நம்ம? p of k plus 1 is true. So what is p of k plus 1? p of k plus 1 என்ன? ஸோ அப்போ p of k plus 1ங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? இங்கே எங்கெல்லாம் நம்ம k போட்டோமோ அங்கெல்லாம் kக்கு பதிலாக k plus 1 போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எங்கெல்லாம் k போட்டோமோ அங்கெல்லாம் kக்கு பதிலாக k plus 1 போடணும். ஸோ அப்போ therefore it will be cos alpha plus cos of alpha plus beta plus etc. plus cos of alpha plus, ஸோ இது k plus 1 minus 1 into beta ன்னு வந்துடும், which is equal to, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா which is cos of alpha plus k plus 1 minus 1 into beta by 2 into sin of, sorry இங்கே sin k beta ன்னு வரும், k beta ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? sin of k plus 1 into beta by 2 divided by sin beta by 2. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இது ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா k plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ therefore we have to prove that cos of alpha plus k beta by 2 into sin of k plus 1 into beta by 2 divided by sin beta by 2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். this is what we have to prove. ஓகேவா? இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ ஃபார் த ப்ரூஃப் let us consider this LHS. இந்த LHS எடுத்துப்போம். ஸோ LHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is cos alpha plus cos of alpha plus beta plus etc. plus, ஸோ இதுக்கு முந்தின டேர்ம் என்ன வரும்? what will be the term before this? இதில் இருக்க கடைசி டேர்ம் தானே வரும். ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் தான் இது, இதுக்கு அடுத்த டேர்ம் தான் இது. ஸோ அப்போ இதுக்கு முந்தின டேர்ம் வந்து கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை எழுதிக்கலாம். which is cos of alpha plus k minus 1 into beta plus cos of, so இது என்ன ஆகும்? it will become as alpha plus k plus 1 minus 1 ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ you'll get it as k beta. புரிஞ்சுதாமா? என்ன பண்ணியிருக்கோம் புரிஞ்சுதா? இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். இந்த எல்ஹெச்எஸை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த எல்ஹெச்எஸை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதும்போது இதுக்கு முந்தின டேர்மை எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு முந்தின டேர்ம் கண்டிப்பாக இதோட கடைசி டேர்மாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் சேர்த்து எழுதுனது தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ therefore இதுக்கு முந்தின டேர்ம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதை இங்கே எழுதிட்டு and then இதை எழுதும்போது இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணி k பீட்டான்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த cos ஆல்ஃபாலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? இதுன்னு சொன்னோம் இல்லையா? தானே p of k ஆல்ரெடி இது சொன்னோம் இல்லையா? அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as cos of alpha plus k minus 1 into beta by 2 into sin k beta by 2 divided by sin beta by 2 plus இந்த term, that is cos of alpha plus k beta. புரிஞ்சுதா இது? ஸோ உண்மையில் இதில் வந்து நம்ம LHS எடுத்து எழுதினேன். இந்த LHS எடுத்து எழுதும்போது இதுக்கு முந்தின டேர்மையும் சேர்த்து எழுதினேன். இதுக்கு முந்தின டேர்ம் இதோட கடைசி டேர்ம் தான் இதுக்கு முந்தின டேர்மாக இருக்கும், அதை எழுதியிருக்கேன். அண்ட் தென் இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த டேர்மில் இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிவிட்டு இதை காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டான்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து இந்த இது தட் இஸ் காஸ் ஆல்ஃபாலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணது தான். காஸ் ஆல்ஃபாலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணது தான் நம்ம என்னென்னு சொன்னோம்? இட் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா பை 2 இன்ட்டு சைன் கே பீட்டா by 2 divided by sin beta by 2 சொன்னோம் இல்லையா? ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். I have substituted it here. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பை 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த எல்சிஎம் இஸ் கோயிங் டு பி sin beta by 2. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். கீழே அது எல்சிஎம் இஸ் sin beta by 2. ஓகேவா?
இங்கே மேலே என்ன வரும்? இட் வில் பி காஸ் ஆஃப் இது ஆல்ஃபா ப்ளஸ் இந்த பீட்டா பை 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லெட் அஸ் மல்டிப்ளை இன்சைட் பை பீட்டா பை 2. அப்போ இட் இஸ் என்ன வரும்? கே பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2ன்னு வந்துடும். இன்ட்டு சைன் கே பீட்டா பை 2 ப்ளஸ் இங்கே நமக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லையா? இந்த சைன் பீட்டா பை 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். இதை எடுத்து எழுதும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கணும். என்னென்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த கே பீட்டாவை கேன் வி ரைட் இட் அஸ் கே பீட்டா பை 2 ப்ளஸ் கே பீட்டா பை 2ன்னு எழுதலாமா? ஏன்னா 1 கேன் பி ரிட்டன் அஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப்னு எழுதலாம் இல்லையா? ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் தானே 1. ஸோ அதனால் இந்த கே பீட்டாவை எப்படி எழுதுறோன்னா கே பீட்டா பை 2 ப்ளஸ் கே பீட்டா பை 2ன்னு எழுதுறோம். ரைட்டிங் இட் அஸ் கே பீட்டா பை 2 ப்ளஸ் கே பீட்டா பை 2ன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த சைன் பீட்டா பை 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் பீட்டா பை 2 இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சம்மில் ஃபுல்லாகவே அந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் cos A sin B. cos A sin B இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் 1/2 இன்ட்டு sin of A plus B minus sin of A minus B. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே அந்த ஃபார்முலா இருக்கா? cos A இது ஃபுல்லாக A இன்ட்டு sin B. அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குது? cos A இன்ட்டு sin Bன்னு இருக்கா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே we are going to இதுக்கு தனியாக ஃபார்முலா அதே ஃபார்முலா, இதுக்கு தனியாக அதே ஃபார்முலா, தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைன் ஆஃப் பீட்டா பை 2 டினாமினேட்டரில் இருக்குல்ல, இதை நான் இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிடுறேன். ஐ வில் ரைட் இட் இன் த ஃப்ரண்ட் 1/sin ஆஃப் பீட்டா பை 2. இதை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். cos A sin B. cos A sin B அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் A ப்ளஸ் B மைனஸ் சைன் ஆஃப் A மைனஸ் B அதான ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் A ப்ளஸ் B. ஸோ A ப்ளஸ் பின்னும் போது this ப்ளஸ் this, that is alpha plus k beta by 2 minus beta by 2 plus k beta by 2 வரும். which is alpha plus k beta by 2 minus beta by 2 plus k beta by 2 a plus b minus sin of a minus b. So அப்போ a minus b னும் போது என்ன வரும்? it is alpha plus k beta by 2 minus beta by 2 minus k beta by 2. So formula cos A cos sin B என்ன formula படிச்சோம்? sin of into sin of A plus B minus sin of A minus B அதான் இங்க போட்டிருக்கோம். sin of A இது ஃபுல்லா A plus B minus sin of A minus B. ஓகேவா? formula யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி இதுக்கு அடுத்து ஒரு டேர்ம் இருக்குல்லையா, அதுக்கும் formula யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் plus 1/2 into ஏன்னா இதுவும் வந்து it is of the form cos A sin B. அந்த ஃபார்முலா இருக்கா? cos A sin B. ஸோ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் A ப்ளஸ் B. A ப்ளஸ் B. ஸோ அப்போ என்ன வரும்? சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 ப்ளஸ் கே பீட்டா பை 2 ப்ளஸ் பீட்டா பை 2 மைனஸ் சைன் ஆஃப் A மைனஸ் B. தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 plus k beta by 2 minus beta by 2 புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். sin A cos B. அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1/2 into sin of A plus B minus sin of A minus B. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 1/2 into sin of A plus B minus sin of A minus B. ஏன்னா இதுதானே A and B. A and B தானே? இது A இது B. அதுமாதிரி இங்கே இது A இது B. அப்போ sin of A plus B மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஹாஃப் காமனாக வெளில எடுத்துடலாம் இல்லையா? ரெண்டு டேர்மில் இருந்தே ஹாஃப் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். வி கேன் டேக் ஹாஃப் அவுட் சைட். ஸோ ஹாஃபை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்போ 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் பீட்டா பை 2ன்னு வந்துடும். ஓகேவா? இன்ட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2 plus k beta by 2 minus so இங்க என்ன வரும்? it is going to be sin of ஏன்னா இந்த plus k beta by 2 minus k beta by 2 cancel பண்ணிடலாமா? அப்போ நமக்கு மீதி sin of alpha minus beta by 2 இருக்கும். இங்கே மீதி நமக்கு alpha minus beta by 2 இருக்கும். ஓகே, அடுத்தது இங்கே நமக்கு என்ன இருக்கும்? plus sin of
alpha plus k beta by 2 plus k beta by 2 plus beta by 2. And then இங்க என்ன இருக்கும் minus sin of alpha plus k beta by 2 plus k beta by 2 minus beta by 2 வந்து ஓகேவா இப்போ பாருங்க இதுவும் அதே தான் sin of alpha plus k beta by 2 plus k beta by 2 minus beta by 2. இங்கே என்ன இருக்கு minus sin of alpha plus k beta by 2 plus k beta by 2 minus beta by 2. ஸோ ரெண்டும் அதே டேர்ம் தானே ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ் இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா கேன் வி கேன்சல் இட் லைக் திஸ் ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ கேன்சல் பண்ணிட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும் இட் இஸ் 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் பீட்டா பை 2 இன்ட்டு ஸோ இது இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுத போகிறேன் ஏன்னா இந்த டேர்ம் நெகட்டிவில் இருக்கிறதுனால இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுத போகிறேன் விச் இஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து லெட் மீ டேக் பீட்டா பை 2 காமன் பீட்டா பை 2 காமனாக வெளில எடுத்துடலாம் இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பீட்டா பை 2 காமனாக வெளில இருக்கும் லெட் அஸ் யூஸ் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஓகே பீட்டா பை 2 காமனாக வெளில எடுத்துடலாம் ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து பீட்டா பை 2 நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம் ஸோ பீட்டா பை 2 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி நமக்கு கே ப்ளஸ் 1 இருக்கும் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து பீட்டா பை 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே மீதி கே இங்கே ப்ளஸ் 1 ஓகேவா ஸோ இது வந்து இது ஒரு டேர்ம் அந்த இங்கே மீதி என்ன இருக்குது இந்த டேர்ம் எழுதணும் மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. Now this is of the form sin of இந்த 1/2 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம் இந்த 1/2 இங்கே எழுதிக்கலாம் ஸோ 1/2 into sin of a plus b minus sin of ஓகே இதை நான் முதல்ல இந்த மாதிரி எழுதிக்கிறேன் let me write it like this. இது கேன்சல் பண்ண வேண்டாமா இதை கேன்சல் பண்ண வேண்டாம் இது அப்படியே வச்சுக்கோங்க இது கேன்சல் பண்ண வேண்டாம் you keep this as it is இது கேன்சல் பண்ண வேண்டாம் ஸோ இது கேன்சல் பண்ணலைன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும் you'll get this as sin of alpha plus k beta by 2. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் பீட்டா பை 2 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் பீட்டா பை 2 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் பீட்டா பை 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா you'll get it as k plus 1. ஓகேவா இதை கேன்சல் பண்ண வேண்டாமா இந்த ப்ளஸ் கே பீட்டா பை 2 மைனஸ் கே பீட்டா பை 2 கேன்சல் பண்ண வேண்டாம் கீப் திஸ் ஆஸ் இட் இஸ் இது அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 அப்படியே எடுக்கிறோம் இது ரெண்டுத்துலேருந்து வி ஆர் டேக்கிங் பீட்டா பை 2 அவுட் சைட் மைனஸ் பீட்டா பை 2 வெளியில் எடுத்துறோம் இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் இருக்கா தட் இஸ் இந்த ஃபார்ம் 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 இருக்குது ப்ளஸ் பிக்கு பதிலாக பீட்டா பை 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இருக்குது அதுமாதிரி இங்கே சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம் காஸ் ஏ சைன் பின்னு படித்தோம் இல்லையா ஃபார்முலா காஸ் ஏ சைன் பி ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1/sin பீட்டா பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ வந்து என்ன ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 காஸ் ஏ சைன் பி வந்து என்ன இட் இஸ் பீட்டா பை 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஓகேவா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் தட் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 into sin of so இப்போ இது வந்து என்னது it is k plus 1 into beta by 2 divided by sin beta by 2 இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது this is what we have to prove அதான சொன்னோம் cos of alpha plus k beta by 2 into sin of k plus 1 into beta by 2 divided by sin beta by 2 ஸோ இதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம் புரியுதா இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ which is equal to RHS புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இந்த சம் இது ஒன்றுமே இல்லை இந்த ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் இந்த இடத்துல இது கேன்சல் பண்ண வேண்டாம் யூ கீப் திஸ் ஆஸ் இட் இஸ் இது அப்படியே வச்சுக்கோங்க இதை கேன்சல் பண்ண வேண்டாம் இதை கேன்சல் பண்ண வேண்டாம் யூ கீப் திஸ் ஆஸ் இட் இஸ் ஸோ ப்ளஸ் கே பீட்டா பை 2 இங்கே மைனஸ் கே பீட்டா பை 2 இது அப்படியே வச்சுட்டு போடுங்க அப்போயே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் புரியுதா ஸோ இப்போ இது ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போ therefore p of k plus 1 is true whenever p of k is true. Therefore, by principle of mathematical induction, p of n is true for all n belongs to n. புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா இந்த சம் ரொம்ப ஈஸி தான்
ஆனால் என்னென்னா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அண்ட் தென் இங்கே இது ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் என்னென்னா இந்த கே பீட்டாவை கே பீட்டா பை 2 ப்ளஸ் கே பீட்டா பை 2ன்னு எழுதிட்டு அப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுக்கு தனியாக ஃபார்முலா, இதுக்கு தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த காமனான டேர்மை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர்ம் கூட உங்களுக்கு என்ன வரும்னா இட் வில் பி ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் கே பீட்டா பை 2. இந்த ரெண்டு டேர்மை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க இந்த ரெண்டு டேர்மில் இருந்து இந்த ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 அப்படியே வச்சுக்கிறோம். இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் பீட்டா பை 2 வெளில எடுக்கிறோம். இதில் இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் பீட்டா பை 2 வெளில எடுக்கிறோம். இப்போ அகைன் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா படித்தோம் இல்லையா? 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா காஸ் ஏ சைன் பி. இப்போ காஸ் ஏ சைன் பி எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதாம்மா? ஸோ சேம் இதே மாதிரி தான் நமக்கு அந்த எக்ஸசைஸில் இருக்க சம்மம். ஸோ அந்த எக்ஸசைஸ் சம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஆனால் புக்கில் இது வந்து கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிள் சம் கொஞ்சம் கொசன்னு கொடுத்துருக்காங்க, அது பார்க்காதீங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸசைஸில் 15th சம், எக்ஸசைஸ் 4.4 15th sum. So let P of n denote the given statement. So what is P of n? P of n என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 15th sumல? இங்கே வந்து prove by using mathematical induction sin alpha plus sin of alpha plus pi by 6 plus sin of 2 alpha plus pi by 6 plus etc. up to plus sin of alpha plus n minus 1 into pi by 6 is equal to sin of alpha plus n minus 1 into pi by 12 into sin n pi by 12 divided by sin pi by 12. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு P of n வந்து sin alpha plus sin of alpha plus pi by 6 plus etc. plus sin of alpha plus n minus 1 into pi by 6 is equal to, so this is equal to sin of alpha plus n minus 1 into pi by 12 into sin n pi by 12 divided by sin pi by 12. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ இது ஃபஸ்ட்டு P of 1க்கு ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். Let us check it for P of 1. இது வந்து for all n belongs to n. ஓகே, ஃபஸ்ட்டு P of 1க்கு ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். ஸோ n-க்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும்? இந்த இதில் n-க்கு பதிலாக 1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், டேரெக்டாக ஃபஸ்ட் டேர்மும் எடுக்கலாம். ஆர் இந்த டேர்மில் n-க்கு பதிலாக 1 போடலாம். ஸோ இந்த டேர்மில் n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 minus 1 0 ஆகிடும், which is sin alpha. இங்கே ஃபஸ்ட்டு டேர்மும் அதே தான், அதனால் இப்படியும் எடுக்கலாம் இப்படியும் எடுக்கலாம். ஸோ இங்கே n-க்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா n-க்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா அப்புறம் நமக்கு இங்கே 1 minus 1 0 ஆகிடும். ஓகே, அப்போ therefore this will become as P of 1. ஸோ P of 1ங்கிறது வந்து இந்த சைட் sin alpha, இந்த சைடில் வந்து sin of alpha plus 1 minus 1 into beta by 12, sorry, into pi by 12 into sin of 1 into pi by 12, which is pi by 12 divided by sin pi by 12. ஸோ இந்த sin pi by 12 sin pi by 12 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 1 minus 1 0, இப்போ இது alpha plus 0 வந்து you will get it as sin alpha. ஸோ அப்போ therefore we get it as sin alpha is equal to sin alphaன்னு வந்துடும், which is equal to LHS equal to RHS. அப்போ therefore we can say that P of 1 is true. ஸோ P of 1 ட்ரூன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து assume P of k to be true. So what is P of k? So P of kங்கிறது என்ன? It is இந்த ஸ்டேட்மெண்ட்டில் n-க்கு பதிலாக k போடணும். which is sin alpha plus sin of alpha plus pi by 6 plus etc. plus sin of alpha minus n minus 1, sorry, alpha plus n minus 1 into pi by 12 pi by 6, sorry, இது வந்து n-க்கு பதிலாக k alpha plus k minus 1 into pi by 6 is equal to sin of alpha plus k minus 1 into pi by 12 into sin k pi by 12 divided by sin pi by 12.
So either let us take it as number 1. This number 1 ன்னு எடுத்துக்கலாம். Now to prove என்ன prove பண்ண போறோம்? P of k plus 1 is true. So what is P of k plus 1? So இந்த ஸ்டேட்மெண்ட்ல k க்கு பதிலா k plus 1 போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல k க்கு பதிலா k plus 1 போடணும். So இங்க k க்கு பதிலா k plus 1 போட்டா என்ன வரும்? It will be sin alpha plus sin of alpha plus pi by 6 plus etc. plus sin of alpha plus k plus 1 minus 1 into pi by 6 is equal to sin of alpha plus k plus 1 minus 1 into pi by 12 into sin k plus 1 into pi by 12 divided by sin pi by 12. So இதுதான் நம்ம prove பண்ண போறோம். So இங்க k plus 1 minus 1 ங்கிறது it will become as k pi. So அப்ப இது sin of alpha plus k pi by 12 into sin of k plus 1 into pi by 12 divided by sin pi by 12. So this is what we are going to prove. இதுதான் நம்ம prove பண்ண போறோம். So இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம். For that let us consider this LHS. இந்த LHS எடுத்துக்கலாம். Proof. So LHS. So LHS is equal to sin alpha plus sin of alpha plus pi by 6 plus etc. plus இப்போ இதுக்கு முந்தின term. The term before this will be the last term of this. இதோட last term தான் இதுக்கு முந்தின term இருக்கும். So அதனால இதோட last term எடுத்து எழுதுவோம். Let us write the last term of this. So but it's going to be sin of alpha plus k minus 1 into pi by 12 pi by 6 plus and then in the term என்ன? It is sin of alpha plus k minus 1 plus 1 is k pi by 6 ன்னு வந்துரும். ஏன்னா minus 1 plus 1 cancel ஆயிட்டு you'll get it as k pi by 6 ன்னு வந்துரும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஆட் பண்றதா sin alpha ல இருந்து இந்த sin of alpha plus k minus 1 into pi by 6 இத வரைக்கும் ஆட் பண்றதா என்னன்னு வேல்யூ கொடுத்திருக்காங்க. It is given as sin of alpha plus k minus 1 into pi by 12 into sin k pi by 12 divided by pi by sin pi by 12 னு கொடுத்திருக்காங்களா? So இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Let us substitute it here. So அப்ப you'll get it as sin of alpha plus k minus 1 into pi by 12 into sin k pi by 12 divided by sin pi by 12 plus இது sin of alpha plus இந்த k pi by 6 இந்த k pi by 6 எப்படி எழுத போறோம்னா we are going to write it as 2 into k pi by 12 ன்னு எழுதிக்கலாமா? k pi by 6 எப்படி எழுதுறோம்னா 2 into k pi by 12 ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா 2 வும் 12 ம் கேன்சல் பண்ணா you'll get it as pi by 6 அதே தான் வரும். புரியுதா? ஸோ அதனால இதை நம்ம இப்படி எழுதிக்கிறோம் 2k pi by 12 ன்னு எழுதிக்கிறோம். we are writing it like this. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் LCM எடுப்போம். let us take the LCM. LCM எடுக்கும்போது இந்த pi by 12 ஆல இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அப்போ therefore the LCM is going to be sin of pi by 12. மேலே என்ன வரும்? sin of alpha plus k pi by 12 minus pi by 12 into sin of k pi by 12 plus sin of இந்த நம்ம எப்படி எழுத போறோம்னா alpha plus 2k pi by 12 k pi by 12 plus k pi by 12 ன்னு எழுதலாமா? ஓகேவா? இதை we are writing it as k pi by 12 plus k pi by 12. ஏன்னா 2k pi by 12 இந்த மாதிரி எழுதிக்கிறோம் into இந்த sin pi by 12. இங்கேயும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து it is sin a sin b. sin a sin b க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1/2 into cos of a minus b minus cos of a plus b. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த சம்ல ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த சம்ல வந்து cos a sin b ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த சம்ல sin a sin b ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அது sin a sin b க்கு என்ன ஃபார்முலானா 1/2 into cos of a minus b minus cos of a plus b. ஸோ இந்த ஃபார்முலா தான் we are going to use it here. ஸோ which is equal to ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த சைடில் எழுதிடுவோம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படி சைடில் எழுதிடுவோம். டினாமினேட்டரில் we have sin pi by 12. ஸோ sin pi by 12 into ஸோ 1/2 into இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். sin a sin b sin a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்?
cos of a minus b. So cos of alpha plus k pi by 12 minus alpha plus k pi by 12 minus pi by 12. Sorry. So it is cos of a minus b. B வந்து என்னது k pi by 12. And then minus cos of alpha plus k pi by 12 minus pi by 12 plus k pi by 12. Okay va? So இது first half. First ரெண்டு டேர்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரெண்டு டேர்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 1/2 into 1/2 into இப்போ அடுத்த ரெண்டு டேர்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? cos of a minus a plus b, that is alpha plus k pi by 12 plus k pi by 12 minus pi by 12 minus cos of alpha plus k pi by 12 plus k pi by 12 plus pi by 12. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து இந்த ஹாஃபை காமனாக வெளில எடுத்துருவோம். இது ரெண்டுத்துக்குமே we have used this formula. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன இருக்கும்? இது ரெண்டுத்துக்குள்ளேயும் இப்போ ஹாஃப் இருக்குது, அந்த ஹாஃபை காமனாக வெளில எடுத்துலாம். which is equal to 1 by sin pi by 12 into 1/2 into, ஸோ இப்போ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். that is cos of alpha plus k pi by 12 minus pi by 12 minus k pi by 12. And then minus cos of alpha plus k pi by 12 minus pi by 12 plus k pi by 12. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? plus cos of alpha plus k pi by 12 plus k pi by 12 minus pi by 12. And then இது minus cos of alpha plus k pi by 12 plus k pi by 12 plus pi by 12. புரிஞ்சுதாம்மா என்ன பண்ணியிருக்கோன்னு? இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் தட் இஸ் எந்த ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகுது? cos of இது alpha plus k pi by 12 minus pi by 12 plus k pi by 12. இங்கே cos of alpha plus k pi by 12 plus k pi by 12 minus pi by 12. ஸோ இது ரெண்டும் அதே டேர்ம் தான், பட் இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். யூ கேன் கேன்சல் தீஸ் டூ. இப்போ மீதி இருக்க டேர்மை 1 by sin pi by 12 into 1/2 into, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த cos of alpha plus k pi by 12 அப்படியே வச்சுக்கோங்க. you keep it as it is. And then இந்த ரெண்டு டேர்மில் வந்து let us take minus pi by 12 common. minus pi by 12 காமனாக வெளில எடுத்திங்கன்னா ரிமைனிங் நமக்கு k plus 1 இருக்கும். இங்கே k இங்கே plus 1, ஏன்னா மைனஸையும் வெளில எடுத்துட்டதுனால you will get it like this. And then minus cos of, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது ரெண்டு அப்படியே வச்சுக்கோம். alpha plus k pi by 12 வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து let us take plus pi by 12 காமன். ஸோ plus pi by 12 காமனாக எடுத்திங்கன்னா you will get as k plus 1. ஓகேவா? புரிஞ்சுதாம்மா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஸோ இது ரெண்டு டேர்ம் அப்படியே வச்சுட்டு இது ரெண்டுத்துலேருந்து k pi by 12 காமனாக வெளில எடுத்துக்கோம். இங்கே மைனஸ் k pi by 12, சாரி மைனஸ் pi by 12 வெளில எடுத்துக்கோம். இங்கே வந்து ப்ளஸ் pi by 12 வெளில எடுத்துக்கோம் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து. ஓகே, இப்போ இது எப்படி எழுத போகிறோம்னா 1 by sin of pi by 12 into, so this is of the form 1/2 into cos of a minus b minus cos of a plus b. அந்த ஃபார்முலா இருக்கா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? sin a sin b. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? it will be sin of a plus k pi by 12 into sin of k plus 1 into pi by 12 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ which is equal to sin of alpha plus k pi by 12 into sin of k plus 1 into pi by 12 divided by sin pi by 12, which is equal to RHS. இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. This is what we have to prove.
இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. we have proved this. அப்போ therefore by p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction p of n is true for all n belongs to n ன்னு எழுதி முடிச்சிட வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இந்த 2 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஈஸி தான். கொஞ்சம் திரும்ப திரும்ப கோ த்ரூ பண்ணி பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒன்றுமே இல்லை, இதுக்கு ஒரு ஃபார்முலா அதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு sin a sin b இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதுக்கு cos a cos b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே. சரி, cos a sin b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சிம்பிளிஃபிகேஷன்லாம் அதே தான். ஒரு சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2வது சம் ரொம்ப ஈஸி, நீங்களே போட்டுடலாம். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து இந்த 4th சாப்டர் முடிக்கிறோமா. நம்ம நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.